நமக்காகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், நான் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறவள் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னீங்கள் தேவாய் தேவன். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசித்த வசனங்களை கர்த்தாவே நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர். தேவரீர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்கிற ஒரு செய்தியை நீர் கொடுத்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி எப்படி வாழ்கின்றது, புறா எப்படி வாழ்கின்றது, ஆண்டவரே அதே போல ஒரு கிறிஸ்தவனும் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பில் வாழ்கிறான் என்பதை ஆண்டவரை தெளிவுபடுத்தி தந்திருக்கிற மகத்தான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வாசித்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய வார்த்தையின் மேல் அபரிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூட்டி தந்து என் தேவன் தாமே கேட்கிற இதயங்களையும் பேசுகிற அடியனை உடைய சொட்டைகளுக்குள்ளாக மறைத்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பு இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். அந்த 7ஆம் வசனத்தோட வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். போன வாரம் நாம் பார்த்தோம், பிதா என்னை அனுப்பினதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர் கூறினார். பின்பு அவர் ஒருபோதும் நம்மை மட்டுமே அனுப்பவில்லை, ஆனால் அவர் நம்முடன் சென்று கொண்டிருக்கிறார். பாருங்க, பிதா அவரை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நம்மை ஒருபோதும் அவர் என்ன செய்யல பாருங்க, தனியாக அவர் நம்ம விடவே இல்லை. என்ன சொல்றாருன்னா, அவனால் அவர் நம்முடன் சென்று கொண்டிருக்கிறார், அவனை சுற்றிலுமாக இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு ஆட்டை போல அவன் தன்னுடைய சொந்த திறமையின் மீது சார்ந்திருக்கவில்லை, அவன் அந்த மேய்ப்பனுடைய திறமையின் மேல் சார்ந்தவனாக இருக்கிறான். அவன் அவனுடைய மேய்ப்பனிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்பதில்லை, வெறுமனே அவன் அவருடைய மேய்ப்பனுடன் அந்த ஆட்டை போல் சென்று கொண்டிருக்கிறான். ஒரு ஆடு மேய்ப்பனிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. அப்ப நாம் ஆடுகளாக இருந்தால் மேய்ப்பனிடத்தில் போய் கேள்வி கேட்க முடியுமா? ஆனா இன்னைக்கு ஆடுகள் எல்லாம் நிறைய மேய்ப்பனிடத்தில் கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உலக பிரகாரம் மேய்ப்பனிடத்தில் அல்ல, பரம தகப்பனிடத்திலும் கேள்வி கேட்கிற ஆடுகள் இருக்கத்தான் செய்கின்றது பூமியில். எனக்கு ஏன் இந்த வியாகுலங்கள், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், எனக்கு ஏன் இந்த நிர்பந்தங்கள் என்று கேள்வி கேட்கிற ஜனங்கள் பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவனை சுற்றிலுமாக இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒரு ஆட்டை அந்த மேய்ப்பன் என்கிறாரு, அந்த ஆட்டை சுற்றிலுமாக இருந்து என்கிறாரு வழிநடத்தி கொண்டு வருகிறார். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. நான் பையனாக இருந்த பொழுது ஒரு பண்ணையில் ஆடு வளர்ப்பதை குறித்து கொஞ்சம் அனுபவம் எனக்கு இருந்தது. அவருக்கும் ஆடு வளர்க்கிறது குறித்து கொஞ்சம் அனுபவம் இருந்திருக்கிறது. அப்ப எப்படின்னு சொன்னா, ஆடை எப்படி மயிர் கத்தரிக்க கொண்டு போற சொல்றாரு. ஆடுகளை எடுத்து மயிர் கத்தரிப்போம், நீங்கள் அவைகளை மேசையின் மீது பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சிறிய இடம் இருக்கும், அந்த சிறிய வளையத்திற்குள் அவைகளின் கால்களை கட்டுவார்கள். அவைகள் உதைத்து விட்டு சென்றுவிட முடியாது. அவைகளை கம்பளி ரோமம் அனைத்தும் கொடுக்கும் முடியும் வரைக்கும் அப்படியே அமைதியாக படுத்துக் கொண்டிருக்கும். உதைக்காமல் அலறாமல் அவற்றை கத்தரித்துக் கொள்ள அனுமதித்துக் கொண்டிருக்கும். செம்மறி ஆடுகள், நாடு ஆடை நீங்க பிடிச்சீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நல்ல என்ன செய்யும், நம்மளை உதறி தள்ளிட்டு அது கடந்து போயிடும். ஆனால் செம்மறி ஆடு என்ன செய்யணும்னால் அதற்கு தெரியும், அதற்கு சரீரத்தில் இருக்கிற அந்த ரோமமானது அதற்கு பாரமாக இருக்கிறபடியால் அவற்றை எடுத்துக்கொள்ளும்படியாக அது என்ன செய்யணும்னா அமைதலாகத்தான் இருக்கு. ஆனா என்ன செய்வாங்க, இருந்தாலும் தலையை ஒரு என்ன செய்வாங்கன்னா ஒரு இது இருக்கும், அப்படி தலையை உள்ள விட்டுட்டு அதை மூடி வச்சா அதுக்கப்புறம் தலை அப்படி இருந்துடும். 2 காலு பின்னாடி 2 வளையம் இருக்கும், வளையத்திலையும் கட்டி போட்டுருவாங்க. ஆனால் நான் சவுதியில் பார்க்குறது பதில் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. 2 காலையும் கட்டுவாங்க, பின்னங்காலையும் பின்னங்காலையும் கட்டுவாங்க. என்ன செய்வாங்க, மிஷினை வச்சு இழுத்துட்டு ஒரு அந்த இதை எடுத்துருவாங்க, இதை முடியை எடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அமைப்பு வைத்திருக்காங்க. அதான் சொல்றாரு, நான் என்ன அர்த்தத்தில் கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்புகிறேன். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லுறார், செம்மறியாடு அசையாமல் படுத்துக் கொண்டிருக்கும். இப்பொழுது ஒரு உண்மையான செம்மறியாடு அதனுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறது. பாருங்க, பவுல் அப்பதான் சொல்றான், இனி நான் அல்ல, யாரு ஜீவிக்கிறது,
கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஆனா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கொலை செய்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவனாய் கடந்து சென்றிருக்கிறான். ஆனா கடைசியில் என்ன சொல்றான்? இனி நான் அல்ல, அவன் ஒரு உண்மையான செம்மறியாடு என்பதை அங்க நிரூபிக்கிறான் பாருங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றான்னா, நம்முடைய சில கிறிஸ்தவ சகோதரிகள் உடைகளை எப்படி அணிந்து சென்று கொண்டிருக்கின்றனர் மற்றும் சகோதரர்கள் எந்த உடைகளை அணிந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நான் நேற்று இரவு கூற முயற்சித்தேன். அப்போ அங்க அவங்க சபையில் நடக்கிற ஒரு காரியத்தை இங்கு செல்கிறார். ஒரு சகோதரி எப்படி உடை உடுத்து வந்திருந்தால் அந்த இடத்துல இன்னொரு சகோதரி எப்படி அருமையான சகோதரி போய் உட்கார்ந்திருந்தார்கள். அவங்களுக்கு அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது மிக அருவருப்பாக இருந்தது. வாசல் இருந்தால் நான் வெளியே போயிடுவேன் அந்த சகோதரி அங்க சாட்சி கூறுகிறார்கள். ஆனா அங்க இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு எண்ணங்கள் இருக்கிறது இங்க தீர்க்கதரிசி சுட்டி காட்டுற பாருங்க. சகோதரர் பிரன்காம் அவர்களே, கடைகளில் பெண்கள் அணியும் அப்படிப்பட்ட சிறிய உடைகளை விற்கிறார்கள். அது எங்களுடைய அமெரிக்க சுதந்திரம். அது என்ன சொல்றாங்க? கடையில் என்ன செய்றாங்க? அந்த உடைகளை அவர்கள் விற்கிறார்கள். இது எங்களுடைய அமெரிக்க சுதந்திரம், அது எங்களுடைய உரிமையாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இங்க இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஒரு உரிமை இருக்கிறது. இருக்கா? உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாதா? நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை குறித்துள்ள உரிமை உங்களுக்குள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்கிற உரிமை யார் இடத்துல இருக்குது? அப்போ அங்கதான் இருக்கிறது. அவர் தான் உங்களுக்கு மேய்ப்பனா இருக்கிறார். அவர் தான் உங்களை வழி நடத்தணும். ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிறது அவர் தான் உங்களை வழிநடத்த வேண்டுமே தவிர நீங்கள் வழிநடத்த முடியாது. உங்களை விருப்பப்படி நடக்க முடியவே முடியாது. சொல்றாரு, எங்களுடைய உரிமை இருக்கிறது என்று நீங்கள் என்னிடம் கூறலாம். ஆனால் ஒரு செம்மறியாடாக நீங்கள் இருப்பதற்கு அந்த உரிமை இருக்கிற என்று வாதிடுகிறவர்கள் யாரா இருக்கிறார்கள்? வெள்ளாடுகளாக இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செம்மறியாடாக இருப்பதற்கு உங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை முழுவதுமாக விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அதுவே அடுத்த காரியமாக இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, நாங்கள் விரும்புவோம் என்றால் சபையை சார்ந்து கொள்வோம், மேலும் நாங்கள் விரும்பினால் சிகரெட்டை புகைப்போம், அவைகளை விற்க அரசாங்கம் கூறுகிறது, ஆகவே அவர்கள் அதை விற்கிறார்கள், அதில் தவறொன்றும் இல்லையே. பாருங்க, சிகரெட் விற்கிறதுல தவறொன்னும் இல்லை, மதுபானம் விற்கிறதுல தவறொன்னும் இல்லை, அசுத்தமான காரியங்கள் செய்கிறதுல என்ன இல்லை, தவறொன்றும் இல்லை. இதெல்லாம் அரசாங்கத்துவே பெர்மிஷன் வழிதான் நடக்கிறது. ஆனா அந்த கேட்ட சகோதரிக்கு ஒன்று மட்டும் திறந்து மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. இது யாருக்குரியது? உலகத்துக்குரியது. நீங்க உலகத்தை விரும்பினால் இவைகளை எல்லாம் நாடலாம், நீங்கள் பரலோகத்தை நாடினால் இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறது. எங்க உலகத்தை விரும்பினா நீங்க இதெல்லாம் தேடி ஓடி போயிடலாம். உங்களுக்கு எல்லாமே நீங்க வீட்டில் இருந்தாலும் எல்லாம் அருகாமையில வந்து கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் பரலோகத்தை விரும்பினால் இவைகளை எல்லாம் விட்டுவிடாதான் சொல்றாரு. புகைப்பது எங்களுடைய அமெரிக்காவின் சுதந்திரமாக இருக்குன்னு நீங்கள் கூறுகிறீர்கள், அது சரிதான். ஆனால் உன்னுடைய சிகரெட்டு புதைக்கும் உரிமை இழந்துவிட நீ தயாராக இருக்கிறாயா? ஒரு செம்மறியாடா இருந்தா என்ன செய்யணும்? இவையெல்லாம் விட்டுவிடத்தான் செய்ய வேண்டும். அடுத்து, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை சந்திக்கிறோம், அவருடைய நேரத்தை செலவிடுகிறோம், அது அருமையா இருக்கிறது. மேலும் அது எங்களுடைய அமெரிக்காவின் சுதந்திரமா இருக்கிறது. ஒரு சமுதாய மதுவை எடுத்துக்கொள்கிறோம், அது எங்களுடைய சுதந்திரம் என்று நீ கூறுகிறாய். ஆனால் சகோதரனே, உன்னுடைய பாவம் உள்ள அந்த உரிமைகளை நீ இழந்து போக தயாராக இருக்கிறாய் என்றால் ரோமம் கத்தரிக்கப்பட்ட ஒரு செம்மறியாட்டை போல் இருப்பதை நான் தெரிந்து கொள்ள மாட்டேனா? எல்லாமே உங்களுக்கு உரிமை உள்ளதுதான். மது வருந்துகிறதும் உங்களுக்கு உரிமை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிகரெட்டு புகைக்கிறதும் உங்களுக்கு உரிமை கொடு. ஏன்னா அரசாங்கத்தால் விற்கப்படுகிறது. அரசாங்கம் தான் என்ன செய்யறது? அவைகளை விற்கிறது. அதற்குள்ள வரிகளை அதுகளை வாங்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் நீ யாரும் செம்மறியாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டியவனாக இருக்கிறாய். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. உன்னுடைய உரிமைகளை இழந்து விடு, உறக்க சத்தமிட்டு அதை உதைத்து தள்ளிவிடாதே. செம்மறியாடு அப்படி செய்யாது, அது தங்கள் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் கத்தரித்துக் கொள்ளும்படி அப்படியே படுத்துக் கொண்டிருக்கும். என்ன சொல்றாரு? நீ உதற மிதித்து தள்ள வேண்டிய தேவையே இல்லை. உன்னுடைய உரிமைகளை எடுத்துக் கொள்ளும்படி அது அமைதியாக இருக்கும். செம்மறியாடாத இருக்கும், அது படுத்துக் கொள்ளும். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக பிடிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய முழு உரிமைகளை அவருக்கு என்று கொடுக்கும்படி என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் என்ன செய்யறான்? எடுத்துக்கொள்ளும்படி விட்டு கொடுக்கிறான். தனக்கு இருக்கிற எந்த காரியங்களும் வேணா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு அது தேவையே இல்லை. பவுலப்போஸ்தலன் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கதான் அந்த விஷயமே இருக்கிறான். பவுல் என்ன சொல்றான்னா, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்று எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொல்றான்.
எல்லாமே குப்பணிட்டான். அப்ப பாருங்க, அதான் சொல்றாரு, நீங்கள் அசூசா தெருவுக்கு திரும்ப வேண்டுமென்றால் அப்படியே படுத்திருந்து. அசூசான் என்னது? ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நடந்த ஒரு தெருவுக்கு பேரை வச்சிருக்கிறாங்க, அசூசா கூட்டம். அப்ப அந்த அசூசாவுக்கு தெருவுக்கு திரும்ப செல்ல வேண்டுமானால் அப்படியே படுத்திருந்து உங்கள் மயிர் கத்தரித்துக் கொண்டு அது எல்லா வழிகளிலும் வார்த்தையுடன் இருந்து அதை காணுங்கள். உன்னுடைய சுதந்திரம் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டு பொய் பேசி இந்த உலகத்திற்கு வந்தாய், அது உனக்கு சொந்தமானதுதான். என்ன சொல்றாரு? பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டு பொய் பேசி இந்த உலகத்திற்கு வந்தாய், அது உனக்கு சொந்தமானதான். ஆனால் நீ ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாறுவதற்கு அதை விட்டு கொடுப்பாயா? ஆட்டுக்குட்டி சத்தமிடாது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். அப்ப நம்ம எதிலிருந்து வந்திருக்கிறோம்? பாவத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம் வெளியே. அதான் சொல்றாரு, அவர் அவருடைய வாயை திறக்கவில்லை. வேதாகமம் சொல்கிறது, அவர் நிந்திக்கப்பட்ட போது அவர் திரும்ப நிந்திக்கவில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. ஆனால் அந்த புறாவானது அந்த ஆட்டுக்குட்டியின் மீது அமர முடிந்தது, அதன் காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் ஊழியம் செய்கிற பாரதியில் ஒவ்வொரு காரணம் பிதா எதை காண்பிக்கிறாரோ அதை நான் செய்கிறேன். போன வாரம் நம்ம வாசித்தோம் உபாகமத்தில் நினைக்கிறேன். அந்த உபாகமம் அந்த வாசனை எடுங்க, 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இல்ல 18 உபாகமம் 18 வாசிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரருக்கு எழுப்ப பண்ணி என் வார்த்தைகள் அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். பாருங்க, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு. மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும்னு சொன்னார். எழும்பினது யாரு? மகத்தான தேவன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் பிதா ஒன்றை காட்டாவிட்டால் நான் அதை செய்ய மாட்டேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த புறா, அந்த பரிசுத்த ஆவியான தேவன் யார் மேல இருக்கிறார்? எப்பொழுதும் ஆட்டுக்குட்டியின் மேல இருந்து கொண்டே இருக்கிறது. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அந்த புறாவானது அந்த ஆட்டுக்குட்டியின் மீது அமர முடிந்தது, அதன் காரணமாக இருக்கிறது. ஆனால் நாமோ நமக்கு எதிராக யாராவது எதையாவது செய்து விட்டால் சட்டை காலரை உயர்த்தி பிடிக்கிறோம். நமக்கு விரோதமாட்டு ஒரு மனுஷன் நம்ம கிட்ட நின்றுகிட்டு நம்மளை திட்டுனாலோ நம்ம என்ன செய்யறது இல்லை? நம்ம என்ன செய்யறோம்? நான் யார்? இப்படிதான் கேட்பாங்க. சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? நீங்க யாரு? யாரா சொல்லுங்க, நீங்க யார்? மண்ணு. நம்ம எல்லாருமே யாரா இருக்கிறோம்? மண்ணிலிருந்து வந்திருக்கிறோம். நம்ம ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்க, நாம் யார்? சட்டை காலரை எடுத்து சூடாகி விடுகிறோம். என்ன நடக்கும்? அந்த ஆட்டுக்குட்டி இப்படி கோவப்பட்டால் என்ன நடக்கும்? புறாவானது வெளியே போய்விடும். ஆட்டுக்குட்டியின் மேல் இப்ப எது? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க கதை. எங்கே இருந்து வருங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஸ்நானம் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல புறாவானது எப்படி வந்தது? அவர் மேல கடந்த ஆட்டுக்குட்டியின் மேல் கடந்து வந்தது. அதை தான் சொல்ற தீர்க்கதரிசி பாருங்க. ஆட்டுக்குட்டி கோபமானால் புறாவானது பறந்தே, அது யார் போறது? பரிசுத்தாவினர் உங்களை விட்டு வெளியே போடுவார். உங்களுடைய வாழ்க்கை, அதாவது உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை சரியாக இல்லை என்று சொன்னால் பரிசுத்தாவினர் உங்களை விட்டு என்ன கடந்து போய்விடுவார். அதான் சொல்றாரு, அந்த புறாவானது பறந்து போய்விடும், பரிசுத்தாவியானவர் வெளியே சென்று விடுவார். நான் ஏன் அந்த சமாதானத்தை பெற முடியவில்லை என்று பல நேரங்கள் நீங்கள் வியக்கலாம். அங்கே ஏதோ சில காரியங்கள் அந்த புறாவை அப்பால் எடுத்து சென்று விடுகிறது. உள்ள காரியங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஏன் சமாதானமாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால், நமக்குள் இருந்த அந்த புறாவானது வெளியே போய்விட்டது. இப்போ எங்க போச்சது? பரிசுத்தாவினர் எங்க போய் நிக்கிறாரு? வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கிறார். இவன் எப்படா இன்னும் மனம் திரும்புவான், எப்படா மேலே இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வருவான் என்று எண்ணுகிறாரு. அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். அதான் சொல்றாரு, சபைகள் வழக்கமாக நடத்தும் அப்படிப்பட்ட கூட்டங்களை ஏன் நம்மால் நடத்த முடியவில்லை? வெறுமனே ஆடுகளாக மாற வேண்டும். பாருங்க, இன்னும் பெரிய பெரிய எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்றன அவர் சொல்றாரு.
ஆனா நாம் ஏன் அதான் மாற முடியும்னா, வெறுமனே நாம் ஆடுகளாக மாற வேண்டும். நீங்கள் ஒரு செம்மறி ஆடாக மாறுவீர்கள் என்றால் அந்த புறாவானது மீண்டும் இதயத்திற்குள் வந்து அமர்ந்து வாசம் செய்து கொண்டிருக்கும். நாம திரும்ப எப்படி மாறணும்? செம்மறியாடாக மாறும் பொழுது யாருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கிறோம். அப்படி சொல்றாரு, ஆகவே நீங்கள் ஒரு செம்மறியாடாக இருக்க வேண்டும். நீங்கள் சீர்னாலோ வம்பு செய்தாலோ முணுமுணுத்தாலோ புறங்கூறுவர்களாக இருந்தாலோ அவர் அங்கே தங்குவார் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. என்ன சொல்றாருங்க? நீங்கள் கோபம் கொண்டாலோ அல்ல வம்பு செய்தாலோ அல்ல முணுமுணுத்தாலோ அல்லது புறங்கூறர்களாக இருந்தாலோ அங்கே தேவன் வந்து தங்குவார் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மெய்யான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்கிறது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அவன் எப்பொழுது பணம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறானோ அப்பொழுது அவன் யாருக்கு கீழே இருக்கிறான் என்றால் தேவனுடைய ஆவியுடைய வழிநடத்தலின் கீழ் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளாலே எந்த குணங்கள் கிரியை செய்யாது. இப்ப இங்க சொல்லப்பட்ட ஒரு குணங்கள் அங்கு கிரியை செய்யவே செய்யாது. ஏனென்றால் இந்த குணங்கள் எல்லாம் எங்க எழுதுகிறான்? அவன் யாரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டான்? கிறிஸ்துவோடு கூட அங்க அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப அடுத்து அவனுக்குள் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் தான் அங்கு கிரியை செய்ய வேண்டும். என்ன கிரியை செய்யணும்? ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் தான் அங்க கிரியை செய்யணும். ஆவியின் கனிகள் 9 ஆவியின் வரங்களும் தான் அங்க எழுதணும் கிரியை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்ப பாருங்க, இங்க சொல்றாரு அடுத்து, நீங்கள் ஒரு ஆட்டை போல் மாற வேண்டும். உங்களுடைய இயற்கை சுபாவம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதன் பின்பு அவர் அங்கே வந்து தங்குவார். என்ன சொல்றாரு? நீங்கள் ஒரு ஆட்டை போல் மாற வேண்டும். உங்களுடைய இயற்கை சுபாவம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதன் பின்பு வந்து அவர் அங்கே வந்து தங்குவார் என்று நீ அது சரியே. நீங்கள் செம்மறியாட்டின் இயல்பை கொண்டிருப்பீர்களால் அந்த மற்ற பாகமானது அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும். நம்ம யாரை போல இருக்கணும்? செம்மறி ஆட்டை போல் மாறணும் என்று சொன்னால்தான் அந்த ஸ்தானத்தை அது எடுத்துக்கொள்ளும். அவருடைய முகத்தில் இருந்த தாடியை பிடிங்கிய போது அவருக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த வேளையில், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் லட்சக்கணக்கான லேகியோனுக்கு அதிகமான தூதர்களால் அவரால் அனுப்ப முடியும். வாசிங்க அந்த மத்தேயு 26:53 வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை இடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பாத்தீங்களா என்ன சொல்றாரு? அவர் வேண்டிக் கொண்டால் என்ன செய்ய முடியும்? இப்போ 12 லேகியோனுக்கு, அதான் லேகியோனுங்கிறது நாம என்ன வாசிக்கிறோம்? லேகியோனுங்கிறீங்க. ஆனால் லேகியோனுங்கிறது ரோமப்படை வீரர்களுடைய ஒரு லெக்கம். அதான் சொல்றாரு 12 லேகியோனுங்கிறது. அதான் தீர்க்கதரிசி லட்சக்கணக்கான காரணம் சொல்றாரு. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ லேகியோனுங்கிறது எனக்கு அந்த படை வீரர்களுடைய கூட்டமைப்பு பற்றி சொல்றாரு. ஏன்னா, ஆனால் அவரால் அதை செய்திருக்க முடியும். ஆனால் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருப்பதற்கு அவர் தனது உரிமையை விட்டு கொடுத்தார். உங்களுக்காக மரிப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார். தன்னுடைய உரிமை முழுவதும் அவர் விட்டு கொடுக்கிறார். பாருங்க, அங்க அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் வையப்படும் பொழுது என்ன, மௌனமா தான் இருந்தார். அவரை கன்னத்தில் அடித்தாங்க, கொட்டினார்கள், ஏதாவது சொன்னாராங்க. அந்த திரும்ப எடுங்க, ஏசாயா 53 எடுங்க, 53:7 எடுத்த வாசிங்க திரும்ப. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாத்தீங்களா அவர் எப்படி இருந்தாரு? இது யார் சொல்றது? இப்ப இது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருந்த ஒரு மனிதன் சொல்லவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி கிபி 700ஆம் நூற்றாண்டுல இந்த காரியத்தை எழுதுகிறான். தேவனுடைய வார்த்தை எழுதிய தீர்க்க தரிசனமாக என்கிறான். அவன் உரைக்கிறான். பாருங்க, அதான் சொல்றாரு, அதை செய்திருக்க முடியும். சகோதரர் பிரங்காம் அவர்களுடைய பண்டைய பாணியிலான கூட்டங்களுக்கு திரும்புவதற்கு வழி என்ன என்று நீங்கள் கூறுகிறீர்கள். வெறுமனே மீண்டுமாக ஆட்டுக்குட்டியாக மாறுங்கள், அவ்வளவுதான். செம்மறியாடாக இருந்து கொண்டிருங்கள். அப்பொழுது புறாவானவர் வெகு தூரம் சென்று விட மாட்டார். நம்ம ஒரு செம்மறியாட்டு குட்டியாக இருந்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு வெகு தூரம் அவர் செல்லவே மாட்டார். அதான் கரெக்டான காரியம். அவர் திரும்பவும் வருவதற்கு ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அசூசா வீதிக்கு திரும்ப சாலையாக இருக்கிறது. அங்கே பின்னால் அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டுமாக அசூசா வீதி கூட்டங்களுக்கு திரும்புங்கள். மீண்டுமாக அந்த ஆட்டுக்குட்டி இயல்பான நிலைமைக்கு திரும்பும். அப்போ ஒரு மனுஷன் பாதையை விட்டு தவறும் பொழுது அவன் மனம் திரும்பவும் தேவனுடைய அனுபவத்திற்குள்ள கடந்து வரும்போது தீர்க்கதரிசி கட்டளையிடுகிற பாருங்க.
அடுத்து சொல்றாரு, நீங்கள் ஒரு ஓநாய் அல்லது ஒரு தோட்டி பறவையாக இருந்து கொண்டு ஒரு அமைதியான புறாவானது உங்களுக்கு தங்கி வாசம் பண்ணும் என்று எதிர்பார்க்க முடியவே முடியாது. என்ன சொல்றாரு? ஒரு ஓநாயாகவோ ஒரு தோட்டி பறவையாக நீங்கள் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏமாந்து போவீர்கள். அப்போ இன்றைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் எல்லாம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா மூல உபதேசங்கள் என்ன, அவங்க இன்னும் கடந்து வரவே இல்லை. மூல உபதேசங்கள் கடந்து வந்தார்கள் என்று சொன்னால் சரியான பாதை அங்கு அமைந்திருக்கும். சரியான பாதை அங்க அமைந்திருந்தால் அவங்களுக்கு சரியான வழிநடத்தல் அங்கே இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டும், உங்களுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும், பிறகு நீங்கள் வித்தியாசமான காரியங்களை பார்ப்பீர்கள். பண்டைய கால பாணியில் பரிசுத்த ஆவியின் வேதம் மற்றும் வாழ்வதற்கான நல்ல வழி இவற்றை குறித்து போதகர் போதிக்கும் போது அவருக்கு எதிராக நீங்கள் வம்பு செய்ய மாட்டீர்கள். இன்னைக்கு பாருங்க, எல்லா சபைகளும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன கிடையாது? அது பரிசுத்த ஆவி கிடையாது. அவங்க யாரா இல்ல, செம்மறியாட்டு குட்டியாக அங்க இல்லவே இல்லை. அடுத்து சொல்றாரு, அந்த ஓநாயின் ஆவி அல்லது தோட்டிப்பறையின் ஆவியை அகற்றி விடுவீர்கள், மேலும் ஆட்டுக்குட்டியின் இயல்பான தன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் ஒரு முறை செய்த எல்லா காரியங்களையும், உங்களுடைய உலக பிரகாரமான உரிமைகளையும் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் விட்டு விடுவதற்கு நீ இருக்கணும், தயாராக இருக்க வேண்டும். அது கீழே கொண்டு வந்து சொல்றாரு, அப்படி சொல்லிடுறாரு, ஆமீன்னே சொல்லிடுறாரு. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்னன்னா உலக பிரகாரமான வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டு கொடுத்துக்கிட்டு தேவனுடைய, அதுக்குன்னு தான் பவுல் சொல்றான், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறாங்க? தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறார்கள் சொல்லப்படுறார். தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்ப பாருங்க, தேவனுடைய ஆவியினால் வழிநடத்துகிற ஒரு தன்மைக்குள்ளாக நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கிறது. அடுத்து கிறிஸ்தவ நண்பர்களே, இங்கு நான் உண்மையாக நின்று கொண்டிருப்பதை போலவே இது உண்மையாக இருக்கிறது. உங்களை தாழ்த்துங்கள், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். பாருங்கள், எவ்வளவாக உங்களை மறக்க முடியுமோ மறந்துவிட்டு உங்களுக்கு தெரிந்த நல்ல காரியங்களை செய்ய அறிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே அறிந்து கொள்ளுங்கள், அது கிறிஸ்துவாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்றைக்கு மிகவும் தேவையான ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது என்ன சொல்லுங்களேன்? ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்று மிகவும் தேவையான ஒரு காரியம் இங்கே சொல்றாரு. இப்ப நான் இப்ப வாசிச்சேன் உங்கள்ட்ட, கிறிஸ்துவை அறிகிற அறிவில், அதான் பவுல் பேதுரு சொல்றேன் பாருங்கள், நீங்கள் தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே வளருங்கள். கீழே போறது சொல்லல, வளரணும்னு சொல்லுது. என்ன வளரும்? உள்ளான மனுஷன் உங்களுக்குள்ள வளர்றது கணக்காட்டு நீங்கள் வளருங்கள் சொல்லுறாரு. அதான் சொல்றாரு அந்த பிலிப்பிய சிறைக்காரன். வாசிங்க அந்த அப்போஸ்தலர்களுடைய 16ஆம் அதிகாரம் 30-33 வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். போதும் பாருங்க. இப்ப பாருங்க, பவுலும் சீலாவும் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில இருக்கிறாங்க. ராத்திரி அவங்க என்ன செய்றாங்க? பாடி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில நடந்தது. கட்டடங்கள் என்ன செய்யுது? வைப்ரேஷன் ஆகி என்ன செய்யுது? இவங்க எல்லாம் தப்பி போயிட்டாங்கன்னு யாரும் நினைத்து கொண்டிருக்கிறது? படைத்தளபதி என்ன செய்கிறாங்க? ராணுவ வீரன் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் என்ன கேட்கிறான்? அந்த பிலிப்பிய சிறைக்காவலன் சொல்றாருங்கிற பிலிப்பிய சிறைக்காவலன், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன? அப்ப இவன் என்ன சொல்றான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும். அப்ப இதுவரைக்கும் நீ நம்பி இருந்த எல்லா நம்பிக்கையை நீர் விட்டுவிடு. இதுவரைக்கும் அவன் எதை நம்பிக்கிட்டு இருந்தான்? ராணுவத்தையும் அதன் வருமானத்தையும் அதனுடைய காரியங்கள் நம்பிக்கிட்டு இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்? இவை எல்லாவற்றையும் விட்டு நீ யாரை ஏற்றுக்கொள்ளணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்றான். அதான் சொல்றது. என்று கேள்வி கேட்டதை போல அவன் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கூறினான். அவன் வழியை சொல்லி கொடுக்கிறான். பவுல் கரெக்டான வழியைத்தான் அங்கு ஒரு சொல்லி கொடுக்கிறான். அப்ப ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் ஒரு விசுவாசிக்கு உண்மையான வழியை தான் சொல்லி கொடுப்பான். அதான் இங்க சொல்றாரு. ஆனால் பாருங்க, நாம் அதை மாற்றி போட்டு விட்டோம். அவன் செய்யக்கூடிய பல காரியங்கள் அவன் கூறுவதற்கு பதிலாக
வேறு அநேக காரியங்களை செய்ய வேண்டும் கூறுகிறோம். அவனை ஒரு போலி சீடனாக மாற்றி விடுகிறோம். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அவனை கிறிஸ்துவிடம் கொண்டு வாருங்கள். அந்த கிறிஸ்துவினால் அவனுடைய இயல்பை ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்ற முடியும். இந்த ரோம போர்ச்சேகனை இப்போ பவுல அப்போஸ்தலன் கிறிஸ்துவுடன் வழி நடத்துகிறான். இப்ப என்ன ஆகுது? கிறிஸ்துவுடன் வழி நடத்தும் பொழுது ஒரு போர்ச்சேகன் இப்ப ஆட்டுக்குட்டியாக மாறுகிறான். பாருங்கள், அவ்வளவு தூரத்துக்கு கடினமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட ஒரு போர்ச்சேகனுடைய வாழ்க்கையானது எதாவது மாறுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியாக அங்கு மாறுகிறது. அதான் சொல்றாரு, ஆகவே மற்ற எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும். ஏனென்றால் அந்த புறாவாகிய தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்த தங்கி அவனை வழிநடத்தும். இப்ப ஒவ்வொரு மனுஷனையும் கிறிஸ்துவன் சமூகத்தில் கடந்து வரும் பொழுது அவனை வழிநடத்துகிறது தேவனுடைய ஆவி. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது உங்களை வழிநடத்துகிறது தேவனுடைய ஆவி. நீங்க உலகத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்கள் உலகத்தின் ஆவிதான் உங்களை வழிநடத்தும். அடுத்தது, ஜனங்கள் தங்களை தாங்களே ஆட்டுக்குட்டிகளாக தாழ்த்திய போதான் அந்த பரிசுத்த ஆவியானது உள்ளே வந்தது. நான் நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்போம் என்றால் இந்த நிமிடம், இந்த கட்டடத்தில் இந்த நிமிடமே அவர் அதை செய்வார். பாருங்க, ஜனங்கள் முழுவதுமாக நம்மை தாழ்த்தும் பொழுது என்ன உருவாகிறது? அங்க தேவனுடைய ஆவி அங்கே என்ன வாசம் பண்ணது, கடந்து வருகிறது. அதான் சரி, நம்மில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க நாம் தயாராக இருக்கும் என்று சொன்னால் இந்த அறைக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, மேலும் தாழ்மையுள்ள ஆட்டுக்குட்டிகளாக நம்மை தாழ்த்தி கொள்ளும் போது இந்த கூட்டத்தை அவருடைய சொந்த வல்லமையால் எடுத்துக் கொள்வார். மேலும் பரிசுத்த ஆவியால் ஆடுகள் வழிநடத்தப்பட்டு இங்கிருந்து வெளியே செல்வதை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அது சரியே. அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? பவுலும் அந்த பேதுருவும் மற்றுள்ள சீசர்கள் என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்து உடைய பரமேறுதல் டைமில் இன்னைக்கு பரமேறுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் அவங்க வேலைக்கு எழுதியும் போயிடுவோம். இனி யாருமே எழுதியல, நமக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு இல்லைன்னு ஒரு தீர்மானத்தில் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்தார். அவர்களுக்குள்ள ஒரு மனத்தை கொண்டு வந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பெந்தேகோஸ்தே நாள் வருகிறதுக்கு முன்னால தேவன் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறார். ஏன்னா எல்லாரும் எங்கேயும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவோம். அப்படிதான் மாடி அறையில 120 பேர் ஒன்று கூடுகிறார்கள். அங்கு ஒன்று கூடுறாங்க. பாருங்க, அந்த ஒன்று கூடுதல் என்கிறது என்ன? அவரவருடைய வாழ்க்கையில தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகள். அவர்கள் ஆடுகளாக இருந்தார்கள். ஆனால் அது புறாவானது இது அவர்களை வழிநடத்தி அங்க கொண்டு வந்து கூட்டி சேர்த்தது. இங்க அதான் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியால் ஆடுகள் வழிநடத்தப்பட்டு இங்கிருந்து வெளியே செல்வதை தவிர, அப்ப அந்த ஆடுகள் எல்லாம் யாரால வழிநடத்தப்பட்டதாங்க? பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டதுனால தான் எல்லாரும் என்ன செய்றாங்க? எல்லா இடங்களும் சிதறடிச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுல ஒரு செம்மறியாடு தான் இந்தியா தேசத்துக்கு பூமி இங்க கடந்து வந்தது. ஒவ்வொரு ஆடு தான் இங்கே கடந்து. அப்ப மற்றுள்ள ஆடுகள் எல்லாம் என்ன செய்தது? அந்தந்த தேசங்கள் இருந்து அங்கே அந்த ஊழியத்தை செய்தது. அவர் இங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அந்த புறாவானது இன்று இங்கே ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறது. அவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், 2-3 பேர் நாமத்தினால் நீங்கள் எங்கு கூடியிருக்கிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு வருது சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கிற தேவன் இப்பொழுது இந்த நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். புறாவானது இன்று இரவு ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நவீன கிறிஸ்தவர்களாக எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையில் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு வழிகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதான் நான் பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எந்த ஒரு கிறிஸ்தவனையும் போய் வழிகளை திருப்பி கொண்டு முடியாது. முடியுமா? நீங்க ரோட்லயோ வீட்லயோ எங்க உங்களுக்கு ரிலேட்டிவோ யாரு போய் ஒரு கிறிஸ்தவன்கிட்ட போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லி பைபிள்ல இருக்கிற உண்மையான காரியம் இதான் அப்பா, இந்த வழியில நீ கடந்து வான்னு சொன்னால் அவன் கடந்து வருவானா? வரவே மாட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லி இருக்கிறார், என் பிதா ஒருவரை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன மாட்டான்? வரவே மாட்டான். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் யார் என்று ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளாத பட்சத்துல அவன் எங்க கடந்து வர முடியாது? கிறிஸ்துவுடைய சமூகத்தில் கடந்து வர முடியவே முடியாது. அப்படி கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தேவனுடைய ஆவி அங்கு, அதாவது தேவனுடைய புறாவானது அங்கு கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுல ஒரு விஷயத்தை சொல்ல, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தென்பாகத்தில் சில காலத்திற்கு முன்பாக அவர்கள் அடிமைகளை வாங்குவது வழக்கமாக இருந்தது. நம் பழைய வாகனங்களை வாங்கி இடைத்தரகர்கள் விற்பனை போல ஜனங்கள் என்ன செய்றாங்க? அன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் என்ன செய்றாங்க? அடிமைகளை வாங்கி கொண்டு அங்கு விற்பனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் என்னன்னா
என ஒரு பேர் சொன்ன போயர்கள், அடிமைகளை விற்பனை செய்வார்கள். அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்த தென்பகுதியில் அவர்களை அடிமைகளாக விற்று போட்டனர். அவர்களை சவுக்களால் அடிப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய சுயதேசத்துக்கு திரும்ப போக முடியாது. ஆனா அங்க இருந்த எல்லா ஜனங்கள், அந்த வாலிப வட்டங்கள் இருந்த எல்லா அடிமைகள் மத்தியிலும் மிகவும் வருத்தத்தோடு தான் எல்லாரும் இருந்தார். அவர்கள் மிகவும் வருத்தமுடன் இருந்தனர். ஆனால் ஒரு வாலிபன் மட்டும் தன்னுடைய நெஞ்சை வெளியில் நிமிர்த்தி முகத்தை மேல் நோக்கினவராக நடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த கூட்டத்துல எல்லாருமே வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு வாலிபன் மட்டும் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இருக்கிறான், வானத்தை நோக்கி பார்த்து நடக்கிறவனாக இருக்கிறான். அப்போ ஒரு அடிமையை வாங்குற ஒருவன் போய் கெடுக்கிறான், இவனை மட்டும் விலைக்கு கொடுக்க முடியுமான்னு என்று. அதுக்கு அங்க சொல்றாரு பாருங்க, இவன் விற்பனைக்கு அல்ல என்று எஜமான் கூறிவிட்டார். என்ன சொல்றாரு, அந்த இடைத்தரகனா நான் அந்த அடிமையை வாங்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு அந்த தோட்டத்து உரிமையாளர், இவன் விற்பனைக்கு அல்ல. ஏன்? அவன் மற்ற அடிமைகள் இவனை மிகவும் வித்தியாசப்படுகிறது எது? இவன் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறார் என்று கேட்டான். அதற்கு அந்த உரிமையாளர், இல்லை, அவன் மற்ற அடிமைகளைப் போலத்தான் இருக்கிறான். ஒருவேளை இவனுக்கு மற்ற அடிமைகளை தருவிட சிறப்பான உணவு எதன் கொடுக்கப்படுகிறார் என்று கேட்டான். இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதே உணவைத்தான் அவனும் சாப்பிடுகிறான். ஏன்? எது அவனை மற்றவர்கள் மிகவும் வேறுபடுத்துகிறது? எனக்கும் கூட அது தெரியாமல் தான் இருந்தது. தோட்டத்துக்காரன் சொல்றேன், எனக்கும் கூட அவனை தெரியவே தெரியாது. அதான் சொல்லுறாரு என்ன, அவன் தன்னுடைய சொந்த நாட்டில் இருந்து அவனை கொண்டு வரப்பட்டவனாகவும் அவனுடைய தகப்பனார் ஒரு பழங்குடி இனத்திற்கு ராஜாவாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆகவே இன்னும் அவன் அந்நியனாகவும் பரதேசியாக இருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு முன்பாக உறுதியாக இருந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் அந்நியனாக இருந்த போதிலும் இன்னும் அவன் ராஜாவின் மகன் என்பதை அறிந்திருந்தான். இதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவன் அந்நியனாக இருந்த பொழுதும் அவன் யாராக இருக்கிறான்? நம்ம இந்த பூமியில மற்றவர்களுக்கு நாம் அந்நியனாக இருந்த பொழுதும் நாம் மகத்தான ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதான் விஷயம். அவன் அடிமை கூட்டத்திலே இருக்கிறான், அந்த ஜனங்களோட தான் இருக்கிறான். அவனுக்கு விசேஷமான உணவொன்றும் கொடுக்கவில்லை, எல்லாரையும் போலதான் அவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய நடைகளும் பாவனைகளும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக காண்கிறது. எதுன்னு சொன்னால், அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய நடைகளும் முறைகளும் வழிநடத்துதலும் வித்தியாசமாக இருக்கும் பொழுது அவனுடைய பரம தகப்பனாருடைய வழிநடத்தல் அவன் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக அவன் என்கிறான் தலைகுனியவே. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அவன் அந்நியனாக இருந்த பொழுதும் இன்னும் அவன் ஒரு ராஜாவின் மகன் என்பார். நாம் ராஜாவுடைய பிள்ளைகள், வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யோவான் 1:12 அந்த 10-13 இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரு. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம இந்த பூமியில எதுக்குமே யாரை குறித்துமே கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு நீண்ட இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறது. நாம் ராஜாவுடைய பிள்ளைகள் என்ற அந்த உறுதியான தன்மை நமக்குள்ள கடந்து வர வேண்டும். அதான் சொல்லாரு, பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். இருந்தாலும் நாம் அந்நியர்களாகவும் பரதேசிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் மற்றவர்களைப் போல அல்லாமல் எப்படியாக நம்மை நாமே பிரித்து கொண்டு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும். நம்முடைய முகங்களை நிமிர்த்தி கொள்ளுங்கள். தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நம்முடைய முகங்களை நிமிர்த்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு காரியம் மட்டுமே நமக்கு தெரியும், நாம் அந்த ராஜாவுடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருந்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அடிமையை குறித்து அங்கு பேசும்பொழுது சொல்றாரு, அவன் எழுதுகிறான் ராஜாவுடைய பிள்ளை இருந்தாலும் அவன் அடிமையாக விற்கப்பட்ட பின்பும் அவனுடைய சுவாபமானது எழுதியில மாறவே இல்லை. அடுத்தது, இப்பொழுது ஒரு ராஜாவின் குமாரத்தி ஒழுங்கற்ற விதத்தில் செல்ல முடியாது, மேலும் அவள் அந்த விதமாக உடை அணிய மாட்டாள். ராஜாவுடைய குமாரத்தி அணிய மாட்டாள், ஒழுங்கற்ற முறையில் உடை அடைவாளா? அடைய மாட்டாள். அடுத்து, அவள் கண்ணியத்துடன் தன்னை பொது ஜனங்களுக்கு தன்னை பிரதிநிதிப்படுத்துவாள், கண்ணியமாக தான் நடப்பாள் சொல்றார். ஏனென்றால் அவள் ஒரு ராஜாவின் குமார்த்தியாக இருந்து கொண்டிருக்கிறாள். ஆமீன். அப்படியே ஒரு மனிதனும் கூட அங்கே அந்த ராஜாவின் குமாரனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அசூசா வீதியின் அனுபவத்திற்குள்ளாக அவன் திரும்பமாக செல்லும்படியாக இருக்கிறது. உலகத்தை போல் உடை உடுத்திக் கொள்ளாமல், உலகத்தை போல் நடிக்காமல், மேலும் உலகத்தை போல் பேசாமல் நம்மை நாமே தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாக நடத்தி கொள்ள வேண்டும். நம்மை யாரா நடத்தி கொள்ளணும்? தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாக நடத்தி கொள்ள வேண்டும். அது சொல்றாரு பாருங்க,
திரைப்பட நடிகர்கள் நடிகைகளின் எல்லா விதமான அப்படிப்பட்ட ஹாலிவுட் நிகழ்ச்சிகளையும் புதன்கிழமை இரவு வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு அதனுடன் எந்தவித காரியமும் இல்லை. நாம் மறுபடியும் பிறந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹாலிவுட் ஆனது பொழுதுபோக்குக்கான அதற்குரிய இடத்தை உடையதாக இருக்கிறது. நாம் நம்முடைய பொழுதுபோக்கை கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பொழுதுபோக்கு உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பொழுதுபோக்கு கிறிஸ்துவில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பொழுதுபோக்கு எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய மாதிரியை பின்பற்ற முடியாது. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அவரை போல நடந்து கொண்டு அவரை நேசிக்கிறோம். யாரை போல் நடக்கணும்? கிறிஸ்துவை போல் நடந்து கொண்டு அவரை நேசிக்கிறோம். இப்பொழுது என்ன ஒரு அழகான காட்சியை நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய நடத்தையின் காரணமாக தேவனுடைய இருதயம் எப்படியாக உடைந்திருக்கும். நாம் நடக்கிற நடைகளின் காரணமாக தேவனுடைய இருதயம் எப்படியாக உடைந்திருக்கும். பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியை தெரிந்தெடுக்கும் பொழுது பெற்றோருடைய இருதயம் எப்படி உடையும்? நம்முடைய பிள்ளை, அதாவது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம் அருமையாக கர்த்தருக்குள் வழி நடத்தி கொண்டு வந்த அந்த பிள்ளைகள் பாலிவ வயதை அடையும் பொழுது தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெற்றோருடைய இதயம் என்ன செய்யும்? எப்படி உடைந்து போகும். அப்ப அதே போல தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை முன்குறித்து கொண்டு நாம் எந்த காலத்தில் பூமியில் இந்த வர வேண்டும் அந்த காலத்தில் நம்மை அழைத்து கொண்டு வந்து நம்ம அந்த காலத்திலே அவர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் உலக பிரகாரமாக நடக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் எப்படி உடையும்? அப்போ தேவன் நம்மை செம்மறியாடகவே நடக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிறார். அதற்கு முன்மாதிரியா தான் யாரை வைத்திருந்தார்? முன்மாதிரி யாரை வைத்திருந்தார்? இயேசு கிறிஸ்துவை வைத்தார். முன்மாதிரி நமக்கு இயேசு கிறிஸ்து. அது சொல்றார் பாருங்க, அவர் நம்மை அவருடைய குமாரனாகவும் குமார்த்தியாகவும் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நடந்து கொண்ட விதம், நாம் கொண்டிருக்கும் மனக்கசப்புகள், வம்புகள், மேலும் அற்ப காரியங்கள், அது அப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருக்க முடியாது. ஆனால் நாம இன்னும் நம்மை தேவனுடைய குமாரர்கள் குமார்த்திகள் என்று அழைத்துக் கொள்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? வம்பெடுத்துட்டு சண்டை போட்டுட்டு மனக்கசப்புகளை வைத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தேவனுடைய குமாரனானாலும் தேவனுடைய குமார், அதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார் அவருடைய தேவர்கள் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அங்கு மனக்கசப்பு இருக்குமா? அங்க வைராக்கியம் இருக்குமா? அங்க வம்பெழுக்குமா? இழுக்காது. ஏன்? உங்களுக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவா இருக்கார். அவர் என்ன செய்யல? வையப்படும் பொழுது என்ன செய்யல? வாயை திறக்கல. ஏசாயா 53 அதிகாரம் முழுவதுமே அவரை தெள்ளை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. யாருக்காக அது செய்கிறார் என்று அங்கு தெளிவாக சொல்லப்பட்டு, யாருக்காக அது செய்தார்? அவர் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, இவை எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தறந்து என்ன? ஏசாயா 53 அதிகாரம் தெளிவா சொல்லுது பாருங்க. அதான் சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் யாரா நிறுத்திக் கொள்ள வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நமது கர்த்தர் இருந்ததை போல நாமும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? நமது கர்த்தர் இருந்த போல நாமும் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அடுத்து நாமும் ஒரு சிறந்த ஜீவியம் செய்ய வேண்டும். தேவன் அவனை பார்த்த போது அவன் எப்படியாக ஒரு தீரமான மனிதனாக இருந்தான். நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னார் சொல்லுங்களேன்? வாசிங்க அப்போஸ்தலர்கள் 13:22. அவர் அவனை தன்னை தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பாருங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்ப நம்மை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படித்தானா? நம்முடைய முன் வாழ்க்கையை பார்த்தல்ல, நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய முன் வாழ்க்கையை பார்த்தல்ல, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்து யார் சாட்சி கொடுக்கிறது? நமக்கு தேவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார்.
உலகம் நம்முடைய முன் வாழ்க்கையை பார்க்கிறது, தேவன் நம்முடைய இந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். உலகம் தேவனுக்கு தெரியும் நாம் முன்னாடி எப்படி ஜீவித்துக் கொண்டிருந்தோம் என்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் முன்பாக நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருந்தோம் என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி வந்த பிறகு நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனா உலகத்துக்கு என்ன தெரியும் தெரியுமா? நம்முடைய முன் வாழ்க்கை மட்டும்தான் தெரியும். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாருக்கு தெரியாது? இந்த உலகத்திற்கு தெரியவே தெரியாது. அது சொல்றாரு, ஆப்பிரிக்காவில் ஒரு வயதான பரிசுத்தனுடன் பேசிக் கொண்டேன். அவர் என்னிடம், சகோதரர் பிரன்காம் அவர்களே, ஒரு நாள் இரவு கீழே உள்ள எனது சபையில் எங்களுக்குள்ளே பிரிவினை கொண்டிருந்தது. ஒருவர் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார், மற்றொருவர் மற்றொன்று தேவை என்று சிறிய உபதேசங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிற்று, பிரச்சனைகள் விட்டார். ஆனால் அவர் என்ன சொல்றார், ஆகவே நான் பரிசுத்தாவினர் நம்மை பார்க்க மாட்டார் என்று கூறினேன் என்று சொன்னார். ஒருபோதும் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இருக்கவே முடியாது. மேலும் அவர்கள் ஒருவர் இந்த கோட்பாட்டை விசுவாசி, அதாவது சபையில பிரச்சனை உருவாக்குறது. அப்போ போதகர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரச்சனையின் மத்தியில தேவனுடைய ஆவியானவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் உறுதியாக அங்க என்கிறாரு சொல்றார். அடுத்து அந்த ஊழியக்காரர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய காரை நிறுத்திட்டு மலையின் மேல நடந்து போயிட்டு இருக்கிறாராம். ஏறக்கூற மலையின் உச்சிக்கு வந்த பின்னால் எனக்கு பின்னால் யாரோ நடக்கிறதை போல இருக்கிற திரும்பி பார்த்த பொழுது ஒரு மனிதன் நடந்து வருகிற காலடி சத்தம் அவருக்கு கேட்கிறது. மலையின் மீது நின்று கவனித்த பொழுது அந்த சிறிய மனிதர் மேலே வந்து கொண்டிருப்பதை கவனித்தேன். ஆனால் ஒரு பெரிய சுமையை அவருடைய முதுகில் வைத்திருந்தார். எப்படி அந்த சிறிய மனிதரால் அப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்க முடிகிறது என்று என்னால் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது என்று கூறினார். இப்ப இவர் மலை உச்சிக்கு போயிட்டார். சபையில் உள்ள பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு காரை வந்துட்டு தீர்க்கதரிசி போறதுல இந்த ஊழியக்காரன் மலை உச்சியில போய் தியானம் பண்றதுக்கோ ஜபத்துக்கு போயிருக்கிறாரு. ஜபத்துக்கு மேல போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கீழாக ஒரு மனுஷன் நடந்து வருகிற சத்தம் அவரை கேட்கறது. பார்க்கும் பொழுது ஒரு சிறிய மனிதன் அவரை விட அதிகமான எடையுடைய ஒரு பாரத்தையும் கொண்டு நீரார் அவர் மலையேறி கொண்டிருக்கிறார். உடனே ஒரு பொழுதில் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன் என்று எனக்கு தெரிந்து விட்டது. அவரது கைகளில் தழும்பு இருப்பதை பார்த்தேன். மேலும் நான் அவரிடம் ஓடி சென்று, கர்த்தாவே, இன்னுமா இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர் என்று கூறினேன். பாருங்க, அவர் இன்னும் உலகத்தின் பாவத்தை இல்லை, அவர் சொல்றாரு, இல்லை, வெறுமனே உங்களுடைய பாவங்களை மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். இவரு என்ன நினைச்சாரு, ஊழியக்காரர் என்ன நினைச்சாரு, ஆண்டவர் இன்னும் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, உங்களுடைய பாவங்கள், யாருடைய பாவங்கள், அவருடைய சபையுடைய மக்களுடைய பாவங்கள் என்கிறேன் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் சொன்னார். அதான் சொல்லாரு, அந்த தரிசனம் என்னை விட்டு அகன்ற பொழுது நான் சபைக்கு சென்று அந்த தரிசனத்தை கூறினேன். அந்த சபையின் பாவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்துவது போல துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கூறினேன். அது சபையில் ஒரு பெரிய துயர உணர்வை ஏற்படுத்தி சபையில் ஒரு உண்மையான எழுப்புதல் உண்டாவதற்கு காரணமாக அமைந்தது. பாருங்க, இது எங்க போகுன்னு பார்த்தா எங்க போய் நிக்குது இந்த காரியம்? நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் யோனாவை அனுப்புறார். என்ன செய்யறாரு? நினிவே பட்டணத்துக்கு யாரை அனுப்புறாரு? ஆண்டவர் யோனாவை அனுப்புறார். யோனா எங்க போகல? நினிவேக்கு போகவே இல்லை. அவன் தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். ஆனாலும் தேவன் ஒரு மீனை கொண்டு இருக்கிறார். எங்க கொண்டு அனுப்பினாரு? அந்த நினிவே பட்டணம். அங்க இருந்த ராஜா என்ன சொன்னா தெரியுமா? ஒருவேளை தேவன் நம்மேல் இறங்கினாலும் இறங்குவார் என்று அவர்கள் ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்தார். பாருங்க, ஒரு உணர்வு. ஒரு தீர்க்கதரிசி வேற ஒண்ணுமே சொல்ல, தேவன் இந்த தேசத்தை அழிக்க போறாருன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன உண்டாச்சுது? ஒரு உணர்வு அங்கே உண்டாச்சுது. இங்க பாருங்க, சுமையை கண்ட உடனே உலகத்தின் சுமாவும் அல்ல, அது உங்களுடைய பாவங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். அப்ப அங்க என்ன உண்டாருது? இந்த ஒரு எழுப்புதல், மகத்தான வதஞ்சலது. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு தேவனுடைய சபையானது ஒரு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். நம்மால் வித்தியாசமாக வாழ முடியும், வித்தியாசமாக நடந்து கொள்ள முடியும், வித்தியாசமாக இருக்க முடியும். நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல சிறு பிள்ளைகளே. யோவான்ல சொல்றாரு 17:14, நான் உலகத்தார் அல்ல போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. அது சொல்றாரு, வேட்டையாட போறாங்க. தீர்க்கதரிசியும் அவரே கூட ஒரு வாலிபர் மாட்டு வேட்டையாட போறாங்க. தீர்க்கதரிசி வேட்டையாடும் பொழுது
தாயான பெண்மான்களை வரைஞ்சாரு, வேட்டையாட மாட்டார். அப்ப இவரை கூட போன அந்த வாலிபனுக்கு என்ன குணம்னு சொன்னால், அவன் ஒரு விசில் வாங்கி வச்சிருக்கிறான். என்ன வாங்கி வச்சிருக்கிறான்? ஒரு விசிலை வாங்கி வச்சிருக்கிறான். இந்த விசில் அந்த மான்குட்டிகள் போடுற சத்தம் போல அந்த விசில் என்ன செய்யும்? விசில் அடிக்குமா. அதான் சொல்றாரு பாருங்க, அவன் கீழே அமர்ந்து கொண்டு ஒரு சிறிய மான்குட்டி துயரமுடன் குரல் எழுப்புவதை போல இப்படியாக ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தான். நான் சற்று அந்த புதரின் பக்கமாக சென்று அமர்ந்து கொண்டேன். எனக்கு ஆச்சரியப்படுத்தும் விதமாக அப்படியே அழகான பெண்மான் ஒன்று அடியெடுத்து வெளியே வந்தது. அப்போ ஒரு பெண்மான் வெளியே வருது. என்னன்னா, தன்னுடைய குஞ்சு தான் என்ன செய்யுது, தன்னுடைய குட்டி தான் என்ன செய்யுது, அழுது கொண்டிருக்குன்னு அது வெளியே வருகிறது பாருங்க. அதுக்கு அவருக்கு முன்னால் அவரை கேலி பண்றான் பாருங்க. அதற்கு அவன், போதகரே, நீங்கள் வெறுமனே ஒரு கோழி குஞ்சு இதயம் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்றான். பரிசுத்தாவிக்குள்ளாக வழிநடத்தும் பொழுது எப்படிப்பட்ட இதயம் இருக்கும்? மென்மையான இருதயம். எது? கோழி குஞ்சுடைய இருதயம் தான் அங்கே இருக்கும். உங்களுடைய போதகர்களும் கூட கோழி குஞ்சு இதயம் உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றான். அவன் அவரை பரிகாசம் பண்றான். கடைசியில் என்னாச்சு? அந்த பெண்மான் வந்தவன் நினைச்சாரு, அது முன்னோக்கி அடியெடுத்து வந்து அந்த குட்டியின் சத்தத்தை கவனிக் கொண்டிருந்தது. ஆகவே நான் அந்த வேட்டைக்காரனை கவனித்தேன். அவனுடைய கைகள் நடுங்கி கொண்டிருப்பதை பார்த்தேன். அவன் அந்த துப்பாக்கியை கீழே போட்டு விட்டான். அவன் திரும்ப ஓடி வந்து அவனுடைய கைகளை வீசி என்னை சுற்றி பிடித்து கொண்டு, பாருங்க, இதுவரையுமே ஆனா பெண்மான் அந்த குட்டியுடைய சத்தத்தை கேட்டு அது என்ன பின்வாங்கவே இல்லை. சில மான்கள் இந்த சத்தத்தை கேட்டு பார்த்துட்டு ஆள் இருந்தவன என்ன செய்யும்? ஓடி போய்விடும். ஏன்னா அந்த இவனை கையில் இருக்கிற துப்பாக்கி கொண்டு அந்த என்ன செய்யும்? அடிக்கிறதுனால என்ன செய்யும்? அது செத்து போகணும். அதுக்கு தெரியானால இதே நிலை பயப்படவே இல்லை. தன் குட்டி இழக்கப்பட்டு போகணும் என்று நெஞ்சை நிமிர்த்து கொண்டு முன்னே வந்தவன இவனுக்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவனுடைய கையை விரைக்க தொடங்கிவிட்டது. சகோதரர் பிரங்காம் அவர்களே, நான் இனிமேலும் நான் இதை செய்ய மாட்டேன் என்று கூறான். அவன் அந்த துணிச்சலான தாயின் அன்பின் காட்சியை பார்த்தான். ஒரு தாயினுடைய காட்சி எரிஞ்சான். அப்படி பார்க்கலாம் பாருங்க. அதான் சொல்லுது, சகோதரனை, இந்த உலகமானது தேவனுக்காக சரியாக நிற்கும் துணிமிக்க சிலுவை போர்வர்களையும் உண்மையான வீரர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. பெந்தேகோஸ்த ஜனங்களாகிய நீங்கள் அப்படிப்பட்ட உதாரணத்தை கொடுக்க வேண்டும். பெந்தேகோஸ்த ஜனங்கள் இல்லை யார்? இன்றைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்த ஸ்தாபனங்களை இங்கு சொல்லவில்லை. எதை சொல்றாரு பெந்தேகோஸ்தன் என்று? உண்மையான பெந்தேகோஸ்த அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சொல்கிறார். அது சொல்றாரு, நடுக்கத்துடன் உதறலுடன் அப்படியே அங்கே அவன் முழங்கால் படியிட்டு, அந்த பெண்மான் நேராக என் முகத்தை பார்த்து கொண்டதை பார்த்தீர்களா சகோதரன் பிரெங்காம் அவர்களை என்று கூறினான். ஆம் பெர்ட், நான் பார்த்தேன் என்று கூறினேன். அது மரணத்தை கண்டு பயப்படவே இல்லை. மேலும் அது கொண்டிருந்த அன்பானது தன்னுடைய குட்டியை பாதுகாப்பதற்காக மரணத்தின் முகத்திற்கு நேராக அதை சந்திப்பதற்கு நடந்து செல்வது. நீ குரல் எழுப்பியதைப் போல ஒரு நாள் அங்கே ஒரு மனிதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களின் கூக்குரலை கேட்டார். அவர் பயப்படாமல் மரணத்தை சந்திப்பதற்காக நடந்து சென்றார். உனக்காகவும் கூட அதை செய்தார் என்றான் கூறினார். பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த தேவன் மரணத்தை குறித்து என்ன பயப்படவே இல்லை. யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும் அவர் எங்கே நோக்கி போனாரு? சிலுவையை நோக்கி போனார். வானத்துக்கு நேராக தன்னுடைய கைகளை உயர்த்தியவர் அங்கே தன்னுடைய முழங்காலில் நின்று அந்த விலை மதிப்பற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இதயத்தில் கண்டுபிடிக்கும் மட்டாக அவன் அழுதான். ஆகவே ஒரு கொடூரமான ஓநாயில் இருந்து அவன் ஒரு செம்மறியாடாக மாறிவிட்டான். பரிசுத்தாவி அவனுக்குள் கடந்து வந்தது. அவனுக்குள்ள என்ன இருந்து? முதல்ல ஓநாயின் எண்ணங்கள். ஓநாய்க்கு என்ன உண்டு? ஓநாய் என்ன செய்யும்? ஆட்டுக்குட்டியையும் மான்குட்டியும் கண்டா ஓனாய் என்ன செய்யும்? பிடித்து பீறி போடும். அதென்ன செய்யும்? அந்த ஓநாயின் ஆவியை தேவன் மாற்றி எதாக மாற்றினார்? இப்போ செம்மறியாடாக மாற்றினார். அப்ப இந்த செம்மறி ஆடை பற்றி ஒரு சரி கதை 7 முத்திரைகளை சொல்லி இருக்காத பாருங்க. வாசிப்போம், பார்ப்போம். செம்மறியாடு. இந்த செம்மறியாடு இங்க நமக்கு எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம சாதுவான ஒரு மிருகத்தை வச்சிருந்தாரு. இங்க சொல்றாரு பாருங்க, அவன் அவரை யூத கோத்திரத்து சிங்கம் என வாசிப்போம். அந்த வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனம் வரை வாசிங்க. அன்றியும் உள்ளுப்புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் நீர்த்தத்தோட வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி
கூட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிறுத்த கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கரங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவனின் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே நின்றுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாங்கம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாருங்க, நம்ம 7 முத்திரைகளை தியானித்த ஒரு காலத்துல ஒரு டைம்ல இங்கேயும் அதே தான் கொண்டு வர்றாரு. என்னன்னா, அவன் யூத கோத்திர சிங்கம் என்று அழைக்கிறான். ஏன் யூத கோத்திரத்திலிருந்து வர வேண்டும்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை என்று அவர் யூதாவின் கோத்திரத்தில் பிறக்க வேண்டும். என்ன இருக்காங்க? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை என்று அவர் யூதாவின் கோத்திரத்தில் பிறக்க வேண்டும். யூத கோத்திரத்தின் சின்னமான சிங்கம் ஜெயம் கொண்டு விட்டார், அவர் மேற்கொண்டு விட்டார். யோவான் சிங்கத்தை காண எண்ணி திரும்பி பார்க்கையில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை திரும்பி பார்க்கிறான். இங்கே சொல்லுது பாருங்க, அவன் அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார்னு சொல்றான். பாருங்க, யார் இங்க வருகிறது? இப்ப யூத கோத்திரத்து சிங்கம். சிங்கத்துக்குள்ள என்னங்கிறது? முத்திரையை உடைக்கிறதுக்கும் அதில் காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கும் அவர் தான் உரிமை பெற்றிருக்கான்னு சொல்றாரு. பாருங்க, ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்றாரு பாருங்க, அவன் சிங்கத்தை காண்பதற்கு திரும்பிய பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை காண்கிறான். மூப்பன் அவரை சிங்கம் என்று அழைத்தான். ஆனால் யோவான் திரும்பி பார்த்த பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அது உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்டவனவா இருந்த ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அது என்ன? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது? அது காயப்பட்டு ரத்தம் தோய்ந்து காணப்பட்டது. அது கொலை செய்யப்பட்டாலும் மறுபடியும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவர் ரத்தம் தோய்ந்தவராயிருந்தார். ஓ என்னே! இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவன் என்ன பாக்குறான்? யூத கோத்திரத்து சிங்கம் தாங்க கடந்து வந்து பாக்குறான். படந்து பார்க்கும்போது அப்பொழுது அதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். இப்ப எங்க நிக்குது? அவன் எதை எதிர்பார்க்கிறான்? சிங்கம் தான் வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். வந்தது என்ன வந்ததாங்க? ஆட்டுக்குட்டி தான் வந்து. அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி நாங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு பாருங்க. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 கொம்புகள் என்னது? 7 சபை காலங்கள். 7 சபை காலங்களும் 7 தேவனுடைய ஊழியக்காரர்களும், அதாவது ஆவி, தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியத்தை தாங்கி கொண்டு வருகிற அந்த ஆவிகள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலப்போஸ்தலனுடைய காலம் முதல் இந்த லவோதிக்க சபையின் காலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும் தேவன் என்ன செய்யல? ஒன்று அவருக்கு மறைவாக இருக்கவே இல்லை. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அடிக்கப்பட்டவர் அது என்ன? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது? அது கொலை செய்யப்பட்டாலும் மறுபடியும் ஜீவனுள்ளதாக இருந்தது. அவரை கொலை செய்தார்கள். வேதம் சொன்னது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தவர் ஜீவாதிபதி அங்க இருந்தாரா? அவர் உலகத்தில் இருக்கும் சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் நான் என்ன செய்வேன்? ஆலயத்தை நீங்க இடிச்சு போடுங்க, 3ஆம் நாள் அது திரும்ப எழுப்பப்படும். அது சொல்லாரு. இந்த காட்சியை கண்டு நீங்கள் இன்னமும் பாவிகளா இருக்க முடியும்? ஒரு கேள்வியே அங்க போட்டாரு. இந்த காட்சியை நீங்க பார்த்த பின்பு இன்னும் நீங்க எப்படி பாவிகளாக இருக்க முடியும்? ஒரு ஆட்டுக்குட்டி முன்னே வந்தது, யூத கோத்திரத்து சிங்கம் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று மூப்பன் சொன்னான். யோவான் அந்த சிங்கத்தை பார்க்க முடியாது திரும்பின பொழுது ரத்தம் தோய்ந்த காயங்களோடு அசைந்து வந்த ஆட்டுக்குட்டியை கண்டான். அவர் ஜெயம் கொண்டு விட்டார். பாருங்க, ஆட்டுக்குட்டி பூமியில இருந்த பொழுதும் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். பரலோகத்திலும் எப்படி இருக்கிறார்? அவரு ஜெயம் கொண்டவராக அங்கு இருக்கிறார். பூமியிலே அவர் ஜெயம் கொண்டார். அவரை யாரும் மேற்கொள்ள முடியவில்லை. ரோம போர் வீரர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்ட பரிசேயர்களாலும் வேதபாரர்களால் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன் மேற்கொள்ள முடியல? அவர் வார்த்தையாக இருந்தார், அவர் தேவனாக இருந்தார்.
நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் வார்த்தையாக இருந்தார், அவர் தேவனாக இருந்தார், அவர் அவர்களுக்கு மேற்கொள்ள முடியும். ஆனால் அவர்களால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை கண்டுகொள்கிறார்கள். அதான் விஷயம். இன்னைக்கு மற்றுள்ள உலகத்தினால யாரு அவர் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அவரு எதுல திருத்துவத்தில் இரண்டாம் நபர் என்றுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான மணவாட்டியோ அவர்தான் மெய்யான மணவாளனும், அவரே மெய்யான தேவனும், அவரே நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று கண்டு கொண்டிருக்கிறார். அது சொல்றாரு பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி முன்னே வந்தது, யூத கோத்திரத்து சிங்கம் ஜெயம் கொண்டிருக்கிறார் சொல்லுது பாருங்க. யோவான் இதற்கு முன்பு இந்த ஆட்டுக்குட்டியானவரை கவனிக்கவில்லை. அவன் அதற்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவரை கவனிக்க, அவன் அவரை முன்னமே கண்டதாக எங்கும் எழுதப்படவில்லை. யோவான் அவரை காணும்படியாக பரலோகம் முழுதும் நோக்கிய போது அவரை அவன் காணவில்லை. ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் இங்கு புறப்பட்டு வந்தார். இங்க பாத்தீங்கன்னா அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை கவனியுங்கள். அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் பிதாவின் சிங்காசனத்துக்கு புறப்பட்டு வந்தார். எங்கிருந்து வருகிறாரு? எத்தனை சிங்காசனம் அங்க இருக்கு? அப்போ ஒரே சிங்காசனம் தான் அங்க இருக்குது. அந்த சிங்காசனத்துல யாரு புறப்பட்டு வருகிறது? ஆட்டுக்குட்டி இறங்கி வருகிறது பாருங்க. அதான் சொல்றாரு, பிதாவின் சிங்காசனத்தை புறப்பட்டு வந்தார், கொலை செய்யப்பட்டு உயிரோடு எழுந்த பின்னர் அவர் அங்கு தான் வீற்றிருந்தார். கொலை செய்யப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு, உயிரோடு எழுந்த பின்னர் எங்க போயிருந்தாரு? அந்த சிங்காசனத்தில் தான் அவர் வீற்றிருந்தார். அவர் உயிரோடு எழுந்த பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருந்து நமக்காக சதாகாலமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கதான் திருத்துவக்காரங்க கன்ஃபியூஸ் ஆகிறது. அந்த பிதான் ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிறாரு, அவரு பக்கத்துல எது இருக்கிறது? ஆட்டுக்குட்டி இருக்கு. பிதா யார்? ஆவியான தேவன், மகிமையின் தேவன். மகிமையின் தேவன் ஆவியா இருக்கிற அந்த தேவனோட சமூகத்துல யார் இருக்கிறது? அங்க இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அங்க இருந்தா அவர் இறங்கி வாரார். அங்க இருந்து அந்த புஸ்தகத்தை அவர் வாங்குறார் பாருங்க. அவருக்கு அந்த மகிமையிலிருந்து அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்கிறார். அதான் சொல்றாரு, அவர் உயிரோடு இருந்து பிதாவின் வலது பார்சல் வீட்டிருந்து நமக்காக சதா காலமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர்ல எழுதுறான் பாருங்க, அவர் நமக்காக என்ன இன்னும் பிரதான ஆசாரியராக இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி. யாருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? அந்த கதையை நான் பின்னாடி வருகிறது அந்த புஸ்தகத்தில் சொல்றேன். மணவாட்டிக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய உலக மக்களுக்காக இன்னைக்கு அவர் பரிந்து பேசல. இன்னும் அவருடைய மத்தேயு 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். யாருக்கு ஜனங்களே? யோவான் சொல்றான், லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா மத்தேயுல தூதன் நினைச்சதான், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மீட்டு அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிட, அவர் தமது ஜனங்கள், அவருக்கென்று ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறது பூமியில. அவருக்கென்று தெரிந்து கொண்ட கூட்டம் அவருடைய மணவாட்டி. அந்த மணவாட்டி அறிகிறாரு, அவர் என்ன செய்யறாரு? மீட்டு ரட்சிப்பார் சொல்றார். இங்க அவர் எங்க? அவர் சதா காலமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமீன். அங்கே உயிரோடு இருந்து அவர் தமது சொந்த இரத்தத்தின் மூலம் ஜனங்களின் அறியாமைக்காக பிதாவிடத்தில் இன்றும் பரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் பேரில் தான் நானும் சார்ந்திருக்கிறேன். அவர் பாவ மன்னிப்புக்குரிய வெண்மையாக்கும் திரவத்தை இன்றும் உடையவராக இருக்கிறார். என்ன இருக்கிறாரு? பாவ மன்னிப்புக்கு உரிய வெண்மையாக்கும் திரவத்தை இன்றும் உடையவராக இருக்கிறார். ஆனா இந்த பாவ மன்னிப்புக்குரிய வெண்மையாக்கும் திரவம் ஒரு நாள் நின்று போகும். மணவாட்டியானவள் மகிமையில் எடுத்துக் கொள்ளப்படுவாள். பாவ மன்னிப்புக்குரிய திரவம் அப்படி நின்றோம். இந்த திரவம் அடுத்து எங்க போகணும் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்திற்கு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 1,44,000 வரை முன்குறிக்கப்பட்ட அந்த வித்துக்களை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த திரவம் அங்கு கடந்து சென்றுவிடும். அது சொல்றாரு, யோவான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியை காண்கிறான். அது காயப்பட்டு அறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்து காணப்பட்டது. பாவிகளாகிய நமது ஸ்தானத்தை அது எடுத்துக்கொண்டு நமக்காக அது காயப்பட்டது. ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி நமது ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளது வியப்பா இருக்கிறது அல்லவா? அது ஒரு சின்ன சாதாரண ஆட்டுக்குட்டி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஸ்தானத்தை எடுத்திருக்கிற எவ்வளவு மகிமையா இருக்குன்னு சொல்றார். அப்படி சொல்றாரு, அவர் புறப்பட்டு வந்தார். யோவான் ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு முன்பாக தரிசனத்தில் காணவில்லை. அவர் பரலோகத்தில் நமது பாவங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டார். காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தத்தின் கீழ் தேவனிடத்தில் வந்த
பாவ பரிகாரமாக செலுத்தப்பட்ட அந்த பலியின் மேல் விசுவாசம் கொண்டு அதன் மூலம் இயேசுவின் மரணத்தை சுட்டி காட்டினவர்களுக்கெல்லாம், ஏனெனில் இந்த இரத்தம் சிந்தப்படாமல் இருந்தது, ஆகவே அவர்களுடைய பாவ குற்றத்திலிருந்து நிவர்த்தியாக்க அங்கிருந்தார். உங்களையும் என்னையும் பாவ குற்றத்திலிருந்து நிவர்த்தியாக்க அவர் அங்கிருக்கிறார். ஓ தேவனே, இன்றிரவர் அங்கிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பாவிக்காகவும் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். யெகோவா இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று வேறு யாரை இங்கு காண முடியும்? நம்ம சொல்ற யெகோவா யாரா இருக்கிறாரு? இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவராக அங்கே இருக்கிறார். அடுத்து யோவான் கண்ட தரிசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக பிதாவின் சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறார். அவர் பிதாவின் சிங்காசனத்தில் வருகிறார் என்பதை கவனியுங்கள். அவர் இந்த தரிசனத்தில் எங்கிருந்து முன்னோக்கி வந்தார்? அவர் மகிமையிலிருந்து புறப்பட்டு வருகிறார். இவங்க பிதான்னு சொல்லுற தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மகிமையிலிருந்து புறப்பட்டு வருகிறார். பாருங்க, அவர் மாம்சத்தில் இருக்கிற ஆவியானது அவருக்கு என்ன செய்தது? எல்லாத்தையுமே வழிகாட்டி கொடுத்து கொண்டே இருந்தது. அந்த பிரசனத்திற்குள்ளாக அவர் கடந்து சென்றார். அதான் சொல்றார், மகிமையிலிருந்து என்னறாரு? அவர் யோவானை நோக்கி வந்தார். இன்றிரவு நாம் பாவமான சிந்தைகளை நாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு அவரை ஏற்றுக்கொண்டால், இன்றிரவு அவர் மகிமையிலிருந்து புறப்பட்டு நம்மை வெளிப்படுத்த முன்னோக்கி வருகிறார் என்றால் அது எவ்வளவு மகிமை உள்ள ஒரு செயலாக இருக்கும். பரிந்து பேசும் செயலில் ஈடுபட்டிருந்த ஆட்டுக்குட்டியானவர் தம்மால் மீட்கப்பட்டவர்களை உரிமை கோரி மகிமையிலிருந்து புறப்பட்டு வந்தார். சரி, ஞாபகம் கொள்ளுங்கள், அவர் இங்கே பரிந்து பேசும் செயலில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், முத்திரைகளை திறக்க சமயம் வந்து விட்டது. ஆகையால் தேவனுடைய பிரகாரத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். இப்போ இந்த 7 முத்திரைகளை உடைப்பதற்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஆட்டுக்குட்டிட்ட தான் இருக்குது, வேற யார்கிட்டயுமே இல்லை. அதுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்க பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, இருக்கு இல்லையா? மோசே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எலியா, தானியேல், தாவீது, அப்படிப்பட்ட பெரிய பெரிய தேவனுடைய யோபு, பெரிய பெரியவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. தேவனால் வழிபடுத்தப்பட்ட பெரிய பெரிய தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது முத்திரைகளை உடைப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு பிரசன்ன இடத்துல இருந்தனால் ஆட்டுக்குட்டி இருந்தது. ஆட்டுக்குட்டி யாரு? அங்க ஆட்டுக்குட்டி. இங்க பூமியில பார்த்தா அவர் யாரா இருக்கிறாரு? ஒரு சரீரத்தில் இருந்தாரு. இப்ப அங்க எப்படி இருக்கிறாரு? மகிமையில ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. இந்த 208 சொல்றாரு பாருங்க, ருசி சொல்றாரு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் முன்னே வருகிறார். என்ன, எதற்காக? அவர் மீட்கப்பட்டவர்களை உரிமையாக்கி கொள்வதற்காக. அவர் எதற்காக முன்னே வருகிறார் பாருங்க. இனி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டன் எதற்காக 7 முத்திரைகளை உடைத்தார் சொல்லுங்களேன்? அவருடைய மனவாட்டியை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் 7 முத்திரைகளை உடைக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, அவர் மீட்பவர்களை உரிமையாக்கிக் கொள்வதற்காக. ஆமீன். ஒரு நாள் மூலையில் சற்று நேரம் நாம் கண்ணீர் சிந்தி விடுவதற்கு நமக்கு தோன்றுகிறது அல்லவா? இன்னும் ரத்தம் தோய்ந்த ஆவாராய் ஆட்டுக்கூட்டனர் வந்தார். யோவான் அங்கே புகழ்பெற்ற மனிதர் அனைவரும் சுற்றி இருந்தனர். அங்க சொல்றாரு, புகழ்பெற்ற எல்லாரும், பூமியில புகழோடு வாழ்ந்த எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? அவரை சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவரும் அதை செய்ய முடியாத இருந்தனர். ஆகவே இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் இங்கு வருகிறார். அவரது பரிந்து பேசும் நாட்கள் முடிந்து விட்டன. பரிந்து பேசும் நாட்கள் என்ன செய்வது? முடிய போகுது. இங்கதான் அடுத்து வருது பாருங்கன்னு சொல்ற. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்பு, சுமார் 50 அல்லது 60 வருடங்களுக்கு முன்பு மத்திய கிழக்கு தேசத்திலே குறிப்பிட்டு கூறும்படியான சுவிசேஷகர் ஒருவர் இருந்தார். அந்த கதை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். அவருடைய பெயர் தானியேல் கியூரி. உங்களில் அநேகர் அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் மத்திய அமெரிக்காவில் அவர் நன்றாக அறியப்பட்டிருந்தார். அவர் சுவிசேஷத்தை குறித்து நன்கு அறிந்த ஒரு அருமையான வேத பண்டிதராகவும் சுவிசேஷ ஊழியராகவும் இருந்தார். ஆகவே அவர் ஒரு நாள் அவர் மரித்து போய்விட்டதாகவும் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதாகவும் ஒரு சொப்பனம் கண்டார். மேலும் அவர் பரலோகத்தின் நுழைவாசலுக்கு வந்தபோது அவர்கள் என்ன கேட்கிறாங்க? நீங்கள் யார்? பாருங்க, பூமியில மத்திய அமெரிக்காவில் பிரபலமான ஒரு வேத பண்டிதனாகவும் சுவிசேஷ ஊழியராகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனத்தின் மூலமாக இவன் எங்க தூரம் கடந்து இப்போ பரலோகத்துக்கு போறான். பரலோகத்துல என்டர்ல போற சமயத்துல அங்க கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் யார்? அந்த வாயில் காப்போர் கேட்டார். அதற்கு அவர், நான் தானியேல் கியூரி, ஒரு சுவிசேஷன் என்று கூறினார். அதற்கு அந்த வாயில் காப்போன், கொஞ்சம் பொறுங்கள் ஐயா, இங்கே உங்கள் உள்ள பதிவேட்டில் உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் என்று கூறினான். ஆகவே அவன் சென்று அந்த புத்தகம் முழுவதையும் பார்த்தான். அவன் திரும்பி வந்து, ஐயா, உங்களுடைய பெயர் இங்கு பதிவு செய்யப்படவில்லை என்று கூறினான். பாருங்க, இவ்வளவு பிரபலமான ஒரு ஊழியக்காரரு பரலோகத்துக்கு என்றாகிற சமயத்துல பரலோகத்துல போனவன தூதன் நினைச்சுக்கிறான். அவனுடைய இங்கே நினைச்சுக்கிறாங்க
ஒன்னு சிஸ்டத்துல போடணும், என்ன ஃபைல பார்க்கணும். அவன் என்ன செய்வான், டக்குன்னு என்ன செய்யறான், அவனுக்கு ஃபைலை அனலைஸ் பண்ணிட்டு சொல்றான், உங்க பேர் இங்க இல்லவே இல்ல, இங்க இருக்கிறோட எவ்வளவு அதிபாஸ்டா இருக்காங்க. 1-2 ஜனங்களா? உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் இந்த நாள் வரை 1-2 ஜனங்களா இருக்கிறாங்க இல்லையே. இவங்களுக்கு ஃபைல் எல்லாம் அங்க இருக்கு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வேண்டியும் மனவாட்டியாய் கடந்து எல்லாருடைய ஃபைலும் அங்க இருக்குது. அப்ப அந்த ஃபைலை டக்குன்னு அவன் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றான், ஓ நீங்கள் தவறு செய்திருக்க வேண்டும் ஐயா. இவர் சொல்றாரு, ஊழியக்காரத்தில், நீங்கள் தவறு செய்திருக்க வேண்டும் ஐயா, என் பெயர் தானியேல் கூறி என்று கூறினார். நுழைவாயில் நின்று கொண்டிருந்த அந்த தூதன், ஐயா உங்களை எனக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறினான். அதற்கு அவர், முழுவதுமாக பார்த்தீர்களா? நான் பார்த்து விட்டேன் ஐயா, உங்களுடைய பெயர் இங்கு பதிவு செய்யப்படவில்லை என்று வாய் காப்போன் கூறினார். நல்லது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஊழியக்காரர் கேட்கிறார். அதற்கு அந்த தூதன், உங்கள் வழக்கை வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்ய விரும்புகிறீர்களா என்றான். நல்லது ஐயா, எனக்கு வேறு சந்தர்ப்பம் இல்லை, நான் வெள்ளை சிங்காசனத்திற்கு தீர்ப்புக்கு இந்த வழக்கை மேல்முறை செய்வதுதான் ஆக வேண்டும். ஆகவே தானியேல் கூறி விண்வெளியில் மேலே சென்று கொண்டே இருந்தார். அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்து திரும்ப விட்டாச்சு உள்ள, நீ போ, எங்க போ, மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு இவருங்க. சிறிது நேரம் கழித்து அவர் வெளிச்சத்துக்கு வர துவங்கினார் என்று கூறினார். அவர் அந்த சூரியனை விட 1,00,000 மடங்கு பிரகாசிக்கும் வெளிச்சமாக இருந்தது. அங்கே எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது வருகிறது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் தன்னை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்ட கதிரியக்க ஒளியின் நடுவில் நின்று கொண்டிருந்தார் என்று கூறினார். பாருங்க, சூரியனை காட்டிலும் பல லட்சம் அதிகமான பிரகாசம் இருந்த பொழுதும் மனுஷனை ஒண்ணு அங்க செய்யவே இல்லை. இங்க கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுல நமக்கு என்ன செய்யறது, தாங்க முடியல. கொஞ்சம் முன்னாடி கரண்ட் இல்ல, அப்ப தெரிஞ்சிருது இல்ல, அதே போலதான் நம்மளால தெரிஞ்ச முடியல, இந்த வெப்பத்தை தாங்க முடியல. அப்ப இதை விட எத்தனையோ பிரகாசமான அந்த சூரிய வெளிச்சத்துல கடந்து போனவர் அவரை ஒன்றும் செய்யல. அது சொல்றாரு பாருங்க, அவர் தன்னை சுற்றிலும் பிரகாசித்துக் கொடுத்த கதிரியக்க ஒளியின் நடுவில் நின்று கொண்டிருந்தார் என்று கூறினார். மேலும் ஒரு குரலானது பேசி, நீ தானியேல் கூறிதானே என்று சொல்லி அவரை நிறுத்தியது. அதற்கு அவர், ஆம் கர்த்தாவே, நான் தான் என்று கூறினார். தானியேல் கூறி, நீ பூமியில் இருந்த பொழுது எப்பொழுதாவது பொய் சொல்லி இருக்கிறாய் என்று கேட்டார். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அவர் ஊழியக்காரரு, ஒரு வேத பண்டிதன், அவர் எந்த பொய்யுமே பூமியில சொல்லலன்னு தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன். அங்க போன கேட்கப்பட்ட கேள்வி, முதல் கேள்வி என்ன கேட்கப்படுகிறது, நீ பொய் சொல்லி இருக்கிறாய். அப்ப நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லி சொல்லுவேன். நீங்க ஏன் பலிபீடத்துக்கு போனேன்னு சொன்னால், எதுக்கு நம்ம பலிபீடத்துக்குள்ள போறோம்? எல்லா மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவர் தான் சத்தியபரர். ஆனால் நாம் நம்மை முழுவதுமாக அந்த பலிபீடத்தில் கொண்டு சமர்ப்பித்து விட்டோம் என்று சொன்னால் என்ன உண்டாகும் தெரியுமாங்க? இனி நான் அல்ல, அங்க அதான் உருவாகும். அடுத்து இங்க பாருங்க, அது சொல்றாரு, அதற்கு அவர், அந்த நேரம் வரையில் நான் ஒரு போதும் பொய் கூறினது இல்லை என்று நினைத்தேன். ஆனால் அந்த பிரகாசமான வெளிச்சத்தின் முன்னிலையில் நான் கூறின பல காரியங்கள் தவறு என உணர்ந்தேன். அது எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் என்று கூறினார். மேலும் அவர் தானியேல் கூறி, நீ பூமியில் இருந்த பொழுது எப்பொழுதாவது என் கட்டளையை முறித்து விட்டு திருடி உள்ள என்று கேட்டார். பாருங்க, அந்த பிரகாசத்துக்குள்ளார தேவன் காட்டுகிறார். அவன் பொய் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யறது, அங்க திரடப்படுகிறது. இங்க என்ன வேணும் நமக்கு? திரடப்படுகிறது. எல்லா மிஷினையும் வச்சுதான் திரடப்படும். அங்க என்ன இருது, திரையில தானா வந்துருது. சொன்ன காரியங்கள் எல்லாம் இருது, தானா அடைச்சுட்டாரு. நீ என் திருடி உள்ளான்றாரு. அப்பொழுது நான் எப்பொழுதுமே நல்லவனாக இருந்து வந்திருக்கிறேன், ஆனால் அந்த வெளிச்சத்தின் முன்னிலையில் நான் சில மாயான காரியங்களுடன் தொடர்பு உள்ளதை உணர்ந்தேன் என்று கூறினார். அந்த வெளிச்சத்துக்கு முன்னிலையில் போறேன் பாருங்க. நீங்க போனாலே, நம்ம போனாலே நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டிய தேவையில்லை. வெளிச்சத்துக்கு முன்னால நாம செய்த கிறிஸ்டியெல்லாம் அங்க என்ன செய்யறோம், அது அங்க எடுத்து காட்டிவிடும். ஆம் தேவனே, நான் திருடினேன், நான் பொய் சொன்னேன் என்று கூறினேன். பின்பு அந்த சத்தமான தானியேல் கூறி, நீ பூமியில் இருந்த பொழுது பரிபூர்ணமாக இருந்து கூட்டியது இல்லை. தேவனே, நான் பரிபூர்ணமாக இல்லை என்று கூறார். என்னை விட்டு அகன்று நித்திய ஆக்கினைக்குள்ளாக செல்லும்படி ஒரு கைத்தட்டலுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த சத்தம் கூறினது. இப்ப என்ன, ஒரு தட்டு தட்டுனா உனக்கு என்ன இறங்கும்? நீ இதுவரை இருந்த அந்த பிரசன்னம் மாறி எங்க போக போறாய்? நித்திய ஆக்கினைக்குள்ளாக கடந்து போற அந்த வழிக்காக நினைக்கிறது உனக்கு நினைது திறந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு எலும்பும் பார்ப்பதற்கு முழங்காலை விட்டு அகன்று வெளியே வருவதை போல் இருந்தது. நான் அப்படியே நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தேன். இப்ப என்ன சொல்றாரு ஊழியக்காரரு? ஒவ்வொரு எலும்பும் முழங்கால விட்டு என்ன வெளியே வருகிறத போல இருக்கிறது. திடீரென்று என் வாழ்நாளில் நான் கேட்டதிலே மிகவும் இனிமையான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்றார். எந்த ஒரு தாயின் சத்தத்தை விடவும் நான் கேட்ட சத்தங்களில் அது ஒரு இனிமையான சத்தமாக இருந்தது. மேலும் நான் திரும்பி என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவரை கவனித்த போது நான் எப்பொழுதும் பார்த்ததிலே மிக அழகான முகத்தை பார்த்தேன். ஒருபோதும் அப்படி ஒரு தாயின் முகத்தை அல்லது எந்த ஒன்றும் அதன் இடத்தை
அதன் இடத்தை எடுத்துக்கொள்வதை நான் பார்த்ததில்லை. மேலும் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவர், பிதாவே, டேனியலுக்கு எல்லா பாவங்களையும் எடுத்து என் கணக்கில் வைத்து விடுங்கள். பூமியில் டேனியல் கீரி எனக்காக நின்றான், ஆகவே இங்கே பரலோகத்தில் டேனியல் கீரிக்காக நான் நிற்பேன் என்றார். பரிந்து பேசும் ஊழியம் தெரியுமா? இப்போ என்னது? இதான் பரிந்து பேசும் ஊழியம். ஜட்ஜ்மெண்ட்டுக்காக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு யார் இப்ப அங்க நிக்கிறது? இப்போ யார் நிக்குது? செம்மறி ஆட்டுக்குட்டி அங்க நிக்குது. ஆட்டுக்குட்டி எங்க நிக்குது? அங்க நின்று சொல்லுது, இவனுடைய எல்லா காரியங்களும் யாருடைய கணக்கில் சேர்த்துக் கொள்ளும்? லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஓ, எவ்வளவு அவர் இவனுக்கு தேவையுள்ளவராக இருக்கிறார், எப்படியாக நான் ஏங்குகிறேன். ஓ சகோதரனே, பாவத்தின் மீது அலைந்து கொண்டே இருப்பது தகுதியாக இருக்குமா? வெதுவெதுப்பான ஒரு நிலையில் வாழ்வது தகுதியா இருக்குமா? ஒரு சபையை சேர்த்து கொள்வது தகுதியாக இருக்குமா? இயேசுவுக்காக நாம் இப்பொழுது எழுந்து நிற்போமாக. அந்த மகத்தான வேலையாக வருகின்ற பொழுது அவர் மகிமையில் நமக்காக நிற்பார். பாருங்க, இந்த பூமியில என்ன சொல்றாருன்னா, வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கையில் வாழுகிறது தேவனுக்கு தகுதி உள்ளது அல்ல. பாவத்தின் மீது அலைந்து கொண்டு திரிகிறது தேவனுக்கு தகுதி உள்ளது அல்ல. நீ ஒரு சபையில போய் சேர்ந்து கொள்கிறது தேவனுக்கு தகுதி உள்ளது அல்ல. நீ தேவனுக்காக நிற்க வேண்டும். யாருக்காக நிற்க வேண்டும்? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும். பூமியில சபையில சேர்ந்து கொண்டு உன்னை மறைத்துக் கொள்கிறது அது பாவம். சபையில சேர்ந்து கொண்ட என்னது? நம்ம சபைக்குள்ள என்ன செய்யறோம்? நம்மை மறைத்துக் கொள்கிறோம். ஆனா இங்க எது? தேவன் என்ன சபையை பார்க்கவில்லை, உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஓ தேவனே, அது ஒவ்வொருடைய இதயங்களில் இன்றிரவு பதியட்டும். நாங்கள் பெந்தேகோஸ்த ஜனங்களாக இருக்கிறோம். பிதாவே, இவர்கள் பாவங்களுக்காக வருந்துகிறோம். எங்களுடைய பின்பாக்கத்திற்காகவும் எங்களுடைய குறைபாடுகளுக்காகவும் வெட்கப்படுகிறோம். தேவனே, இன்றிரவு உம்முடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு எங்கள் எல்லாரையும் நாங்கள் வெறுமையாக்கட்டும். உலகத்தின் பாவ சந்தோஷமாக இருக்கிற காரியங்களுக்காகவும் இயேசுவுக்கு பிடிக்காத ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் இன்றிரவு பலிபீடத்தின் மீது பலியாக கிடத்துகிறோம். நான் உங்கள்கிட்ட அடிக்கிற சொத்த பலிபீடத்தை அவர் அங்க சொல்றாரு. எங்க ஒன்று சொல்றாரு? பலிபீடத்தின் மேல் பலியாக நாங்கள் எங்களை கிடத்துகிறோம். தேவனே, இன்றிரவு அவைகளை எடுத்துக்கொள்வீராக, என்னை வெறுமையாக்குவீராக. அதை எப்பவுமே பாருங்க. அதான் பவுல். நான் சும்மா நம்ம வாசிச்சு போடுறோம், சும்மா அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவன். பாருங்க, அவன் தன்னை முழுவதுமாக வெறுமையாக்குறான். அவன் தன்னை முழுவதுமாக அந்த பலிபீடத்தில் கொண்டு படுத்தாச்சு. படுத்ததுனால தான் சொல்றான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, உங்களுடைய தாழ்மையுள்ள ஊழியக்காரன் உங்களுக்கு நிற்கும்படியாக இப்பொழுது தரித்து போடுவீராக. அது நன்றாக செய்யப்பட்டிருந்த நாளில் நீர் கூறுவீர், எனக்காக மட்டுமல்ல, ஆனால் தேவனை இங்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பெண்ணுக்காகவும். அவர்கள் பாவம் செய்திருக்கலாம், அல்லது வழி விலகி சென்று அவர்கள் ஒருபோதும் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்றிரவும் செம்மறியாடாக மாற்றப்படட்டும். என்ன செய்தாரு? இன்னைக்கு என்ன கேட்கிறாரு? வெள்ளாடா மாற்றணும் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணல. என்ன சொல்றாரு? ஒவ்வொருவரும் செம்மறியாட்டு குட்டிகளாக மாற்றப்பட வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா வேதத்துல செம்மறியாட்டு குட்டிக்கு தான் பிரஸ்தாபம் கொடுக்கப்படுகிறது. அப்படி சொல்றாரு, அந்த புறாவானது இப்பொழுது இந்த கட்டடத்தின் மேலும் இந்த இடத்தின் மீது அபிஷேகம் பண்ணப்படட்டும். எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. தீர்க்கதரிசி குயவன் வீட்டிற்கு சென்றது போல அவர் எங்களை நொறுக்கி போடட்டும். ஓ தேவனே, எங்களை வித்தியாசமான ஜனங்களாக உருவாக்கிறாக. எங்களை முழு அன்பினால் நேசிக்கும் ஜனங்களாக உருவாக்கிறாக. இந்த இரவில் அந்த புறா வருவதற்கு நாங்கள் எங்களுடைய இதய கதவுகளை இன்று திறந்து வைக்கட்டும். பின்பு ஆண்களும் பெண்களுமாகிய நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்று ஒரு உண்மையான கிறிஸ்தவனவில் நடந்து கொள்ளவும் வாழவும் உடை உடுத்தவும் உண்மையான கிறிஸ்தவனவில் இருக்கட்டும். அதை அருள்வீராக. ஆனால் அந்த நாளில் யார் எனக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உணரும் பொழுது என்னுடைய மேய்ப்பரால் முடியாது, என்னுடைய சகோதரனால் முடியாது, என்னுடைய தாயாரால் முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனவாட்டியா நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் ஒருவேளை பூமியில ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாம் கடந்து போறோம் என்று சொன்னால், அங்கும் நமக்காக நிற்கிற ஒரே ஒரு பாத்திரம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆனால் அதை விட ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் நமக்கு இந்த பூமியில தந்திருக்கிறார். இப்போ அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டுள்ள வாழ்க்கை, எது அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு கொள்கிற வாழ்க்கை, அவருக்கென்று பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. யாருக்கென்று? பூமியில இயேசு கிறிஸ்துக்கென்று பூமியில வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்.